ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் மாதவி எப்படிப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலி, அந்த ஊரில் அவங்க யார், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்தோம். இன்னைக்கு அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு வீடியோஸ் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக அவங்கள மாப்பிள்ளையும் பார்த்துடலாம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் மேரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேரேஜுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாதவிக்கு அந்த ஸ்டேஜ் மேரேஜ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ஏஜை நான் சொல்கிறேன், யார் மேலேயும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலியாகவே அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி, அந்த ஊரில் இருக்கிற குடும்பங்கள், அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹாப்பினா என்ன அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல நல்லா ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ் பிஃபோர் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வெறும் ஹாப்பி 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 அது மட்டும்தான் இருக்கும். சின்னதாக ஒரு சேட்னஸ் கூட அவங்க பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க மாதவி மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். 2-3 மந்த்ஸில் மேரேஜ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா ஊரே மெச்சுற அளவுக்கு, அதாவது ரொம்ப ப்ரௌடாக பேசுகிற அளவுக்கு அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மண்டபத்தில் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. மேரேஜ்க்கு 1 வீக்கில் இருந்தே 1 வீக் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு 3 வேளையும் அவங்க தான். அந்த அளவுக்கு அவங்க பொண்ணோட மாதவியோட மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. அதே மாதிரியே அவங்க பசங்க கிட்ட எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. பசங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். 3 அண்ணங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். 2 அண்ணனுங்களுக்கு மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருக்கும். மாதவி மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களோட மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டு வச்சுருப்பாங்க. அந்த 3 அண்ணிங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதவி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவங்க அண்ணனுங்க எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்களோ சேம் அதே அளவுக்கு அவங்க அண்ணிங்களும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மாதவியை தன் ஹஸ்பண்டோட தங்கச்சியாக பார்க்காம அவங்களுக்கு பொண்ணு, மூத்த பொண்ணு மாதிரி தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசுலையும் மாதவி வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க. ஸோ அவங்களுக்கு ஜுவல்ஸ் எடுக்கிறது, சாரீஸு, ஸோ அந்த மந்த்து ஃபுல்லாகவே மேரேஜ் 3 மாதம் இருக்குன்னா அந்த 3 மாதத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சாரீ. அங்கே அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் போய் தங்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு A to Z, சின்ன பின்னிலிருந்து உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறதையும் அவங்க வந்து அவங்க சைடில் எல்லாமே வாங்கி எல்லாம் ஓரளவுக்கு இந்த வரதட்சணை அவங்க பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி பிளான் பண்ணி அவங்க ஃபேமிலியில் வச்சுருவாங்க. ஒரு பக்கம் ஃபுட்டு அது வந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் மண்டபம் பேசிடுவாங்க. யார் யார் என்னென்ன பண்ணணும், பத்திரிக்கை எந்த மாதிரி மாடல் அடிக்கணும், எப்படி ஃபுல்லாகவே இந்த ஒரு பார்ட் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாமே அந்த மேரேஜ் ஓகே இந்த பையனை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எப்போ முடிவு பண்ணாங்களோ அந்த செகண்ட்லேருந்து அவங்க வீடு மாளிகை மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு டெக்கரேஷன் அந்த மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மேரேஜ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸோ அவங்க மேரேஜ் முடிகிற வரைக்கும் டெய்லியும் ஒரு டெக்கரேஷன் தான் அவங்க வீடு ஃபுல்லாக. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் தான் 3 நேரமும் சாப்பாடு. அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்துடும். இவங்க எப்படி அப்படின்னா
என்கேஜ்மெண்ட் 1 மந்த்துக்கு பிஃபோரா மட்டும் தான் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க 80ஸ்ல வந்து அப்படி கிடையாது. அதுவும் அவங்க வந்து எப்படி அப்படின்னா 1 மந்த் பிஃபோர் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணுக்கு அன்னைக்கு நலங்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ரிங்கு தான். ரிங்கு மூலிமா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நலங்கப்போ அவங்க வீட்டில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அப்படி இருக்கும். அந்த ஊர் மக்களே அங்கே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிராமங்கும்போது ரொம்ப கம்மியான ஃபேமிலி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்போது இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போது வந்து கொஞ்சம் கம்மியான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸோ மார்னிங் விடிஞ்சா என்கேஜ்மெண்ட் ஓகேங்களா. இயர்லி மார்னிங் வச்சுருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் விருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டிலலாம் பேசி மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வாங்க ஒரு நாள் பேசுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்கேஜ்மெண்ட் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ 1 டே பிஃபோராக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வருவாங்க. அவங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து வீடுக்கு பஞ்சம் கிடையாது. நிறைய வீடு இருக்கும். பஞ்சம் கிடையாது. அவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பாங்க. அப்போது மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா சூப்பராக இருப்பார். மாதவிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். வீட்டுக்கு ஒரே பையன்தான், ஒரு தங்கச்சி. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு தங்கச்சி. அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய ரிச் ஃபேமிலி கிடையாது. பட் அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு வாசல் வயல்னு இந்த மாதிரி இருக்குது. பையன் பார்த்திங்க அப்படின்னா சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ட்ராவல்ஸ் வச்சு. ஸோ அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. வர சொல்லுவாங்க. 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்களும் 1 டே பிஃபோராக வர வச்சு அங்கே தங்கியிருப்பாங்க. விடிஞ்சா என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கும். வீட்டில் ஒரே சாங்ஸ் தான். ஒரே வீடு ஃபுல்லாகவே ஒரு புன்னகை மழை தான் பொழியும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மாதவியோட வீடு அவங்க அப்பா ஃபேஸில், அவங்க அம்மா ஃபேஸில், அவங்க அண்ணனுங்க ஃபேஸில், அவங்க அண்ணி ஃபேஸில் எல்லாமே ஆனந்தம் தான் இருக்கும். அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே. மாதவிக்கும் அந்த பையனை பார்த்ததுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் ஜஸ்ட்டு பேசுவாங்கன்னா ஜஸ்ட் என்ன ஏது அவ்வளோதான். அப்போல்லாம் அவ்வளோ கம்யூனிகேஷனெல்லாம் கிடையாது. ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான். ஸோ விடிஞ்சா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இயர்லி மார்னிங் அது என்னது சுப முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, சாரி பிரம்ம முகூர்த்தம். ஓகே சாரி பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குமே சேம் கலரில் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு இயர்லி மார்னிங் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வித்தின் 2 மந்த்ஸில் அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பத்திரிக்கை படிப்பாங்க. பத்திரிக்கை படித்து அவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. பையனோட பேர் ராம். ஃபுல் நேம் வந்து ராம்மூர்த்தி. ராம் நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. ராம்மூர்த்தி ராம். இவங்க பேர் மாதவி ஓகேவா. இவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 மந்த்ஸில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட்டையும் பக்காவாக முடிச்சிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த என்கேஜ்மெண்ட்டை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்கும். என்கேஜ் முடிஞ்சதும் எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்போ தான் 2 பேருமே ஓரளவுக்கு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி எப்படிங்கிறத ஜஸ்ட் லிட்டில் ஒரு 2% மட்டும்தான். அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது. சரின்ட்டு என்கேஜ் முடிச்சுட்டு அன்னைக்கு டே மட்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் கொஞ்சம். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, மாப்பிள்ளை வீட்டில் கை நனைக்கணும், பொண்ணு வீட்டில் கை நனைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணும்
அப்படிங்கிறது இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிஃபோர் மேரேஜ்க்கு 1 வீக்குக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருக்கிற அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க இல்லையா? அதாவது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நெருங்கிய சொந்தக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன குடுக்கணும், எந்த மாரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இவங்க வாங்கிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடு என்னென்ன வேணுங்கிற லிஸ்ட் எல்லாம் வந்துரும். அத ஒரு பையன் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு 5 பையன் இருப்பாங்க இல்லையா? அவங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகள செப்பரேட் பண்ணி குடுத்து, மேரேஜ் டேட்டுக்கு என்னென்ன வேணுமோ, மேரேஜ் டேட் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏ டூ இசட் ரெடி ஆயிடும். இனி என்ன நடக்க வேண்டியது இருக்குன்னா, மாப்பிள்ளை வரணும், தாலி எடுக்கணும், மாதவி கழுத்துல கட்டணும். அது மட்டும் தான் பாக்கி இருக்கணும். அந்த மாரி அவங்க வீட்ல எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு, டேட் நெருங்க மாதவிக்கு கொஞ்சம் பயம் வரும். நம்ம அங்க போய் இருந்துருவோமா? நம்மளால இருக்க முடியுமா? நம்ம பேரண்ட்ஸ் இல்லாம நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோமா? இத்தன நாள் இந்த ஊரு, இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாமாவே இருந்துச்சு. இப்போ புதுசா ஒரு வீட்டுக்கு போறேன். புதுசா ஒரு ஊர பார்க்க போறேன். அங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எல்லாரும் எப்படி நான் போற ஃபேமிலி எப்படி இருக்க போகுது? அந்த ஊர்க்காரங்க எப்படி இருக்க போறாங்கன்னு அப்பதான் அவங்க மைண்ட்ல அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுமே. அப்பதான் அவங்க அத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் பயம், நடுக்கம், தயக்கம் எல்லாம் வரும். அப்போ அவங்க அம்மாகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. "எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன தைரியம் சொல்லுவாங்கன்னா, "எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பயமா தான் இருந்துச்சு. உங்க அப்பா எப்படின்னு தெரியாது. பட் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணவே நாங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நாங்க அரேஞ்ச் அண்ட் லவ், லவ் அண்ட் அரேஞ்ச் அந்த மாரி தான் நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க அப்பா ஸ்டில் நவ் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எந்த குறையும் இல்லாம. ஸ்டில் நவ் என்ன ரொம்பவும் லவ் பண்றாரு. உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்ன அதே மாரி லவ் பண்ணுவாரு. நல்லாவும் பார்த்துப்பாரு. தைரியமா இரு. பயப்படாத. நாங்கலாம் இருக்கோம்லன்னு அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு பக்கத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கும் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் 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 தைரியம் வரும். அப்புறம் அவங்க அண்ணிங்க கிட்டயும் கேட்பாங்க. "எப்படி அண்ணி நீங்க எங்க அண்ணனுங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அ அப்புறம் இருந்துட்டு, "தெரியல. எனக்கு உங்க அண்ணன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னோட வாழ்க்கைய எனக்கு இவங்க கூட வாழணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி எனக்கும் இந்த பயம்லாம் இருந்துச்சு. எங்க உங்க அண்ணன கல்யாணம் பண்ணிட்டு, உங்க அண்ணன் எப்படியோ என்னவோ எனக்கு தெரியல. நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஓகே, இவரு கூட நம்ம வாழ்க்கைய வாழலாம். அப்படிங்கிற ஒரு தோன்றல் எனக்குள்ள இருந்ததுனால, நானும் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். பட் ஸ்டில் உங்க அண்ணா மாரி ஒரு நல்ல மனுஷன நான் இப்ப வரைக்கும் யாரும் பார்க்கல. உங்க அண்ணா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. உங்க அண்ணா மாரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னு அவங்க அண்ணிங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஓ! ஓகே. கரெக்ட்டு தான்ல. ம். சரி பார்க்கலாம் அப்டிம்பாங்க. அப்போ அவங்க அண்ணிங்களும் மறுபடியும் சொல்லுவாங்க, "இங்க பாரு மாதவி, நீயும் பயப்படாத. எதுவும் நடக்காது. எல்லாருக்கும் நார்மலா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பயம் தான் உனக்கும் வந்திருக்கு. ஸ் கொஞ்ச நாள் அங்க வந்து நீ கமிட் ஆகவோ, இல்ல அவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கவோ கொஞ்சம் அந்த ஃபேமிலி கூட ஒண்ணாக உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு அது செட் ஆயிடும். அந்த ஃபேமிலி கூட இருக்க உனக்கு ரொம்ப புடிச்சிடும். ஸோ, அதனால நீ எத நெனச்சியும் பயப்படாத. தைரியமா இரு. லைஃப் நல்லாவே இருக்கும். நீ எங்க வீட்டு மகாராணி. எங்க வீட்டு குலவிளக்கு. உன்ன ஒரு வீட்டுக்கு அனுப்புறோம்னா, அந்த வீடு எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சோ, அங்கேயும் அதே மாரி அந்த வீடு ரொம்ப செழிப்பாவும், சந்தோஷமாவும் இருக்கும்னு நாங்கலாம் நம்புறோம். அதனால நீ எத நெனச்சு கவலைப்படாத. உன் ஹஸ்பண்ட் உன்ன நல்லாவே பார்த்துப்பாரு. உனக்கு ஏத்த மாரி இருப்பாரு. நீ அதனால தைரியமா இருக்கலாம். கொஞ்சம் பயம் இருக்கும். பட் சரியா போகும். அப்படின்னு அண்ணிங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து தைரியத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே மாதவிக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி, எப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இத நெனச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு,
அவங்க அம்மா கேட்பாங்க, "என்னாச்சும்மா? ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லம்மா, நைட்டு கொஞ்சம் நெறைய யோசிச்சுட்டே தூங்கிட்டேனா, அதனால இருக்கும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "பயப்படாத, எல்லாம் சரியா போகும்." ஸோ இந்த மாரி அவங்களுக்குள்ள யோசனை, கன்ஃப்யூஷன் எல்லாம் இருக்கும்போது, நியர்பை வித்தின் 1 வீக்ல அவங்களுக்கு மேரேஜ் டேட் வந்துரும். அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள பயமா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலில எல்லாரும் சொல்றத வச்சு கேட்டு, அவங்க ஓகே, நமக்கும் பழகிடும். நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நம்மளாலயும் அந்த லைஃப்ப அக்செப்ட் பண்ண முடியும். அப்படின்னு அவங்க அந்த மேரேஜ்க்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரி ரியல் ஸ்டோரி தான். ஸோ கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோரி உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்ன நடந்துச்சோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேணுமா நான் ஷார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் என்ன உங்ககிட்ட சொல்லணுமோ அதை நான் சொல்லிகிட்ருக்கேன். கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ டு லிசனிங் தி ஸ்டோரி.